Hi friends, இந்த வீடியோல ரொம்ப நாளா நீங்க கேட்டிருந்த வீடியோ தான். ஆமா, நிறைய பேர் என் பின்னாடி இருக்கிற இந்த RGB ஸ்பீக்கர்ஸோட லிங்க் கேட்டிருந்தீங்க. நல்லா இருக்கா, எங்க வாங்குனீங்க, எவ்வளவு பிரைஸ் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்பீக்கர் Zebronicsல இருந்து ZEB-WARRIOR அப்படின்ற நேம்ல வரக்கூடிய ஒரு 2.0 மல்டிமீடியா ஸ்பீக்கர். இந்த வீடியோல இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்கு, வாங்கலாமா வேண்டாமா, எங்க கம்மி விலையில வாங்கலாம், எல்லாமே உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த ஸ்பீக்கரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் முடியணும். இந்த ஸ்பீக்கர் நான் வாங்கின ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா இல்லை, அந்த பேக்கே கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் வந்திருந்தது. இந்த மாதிரி தான் இருந்தது. இதுக்குள்ள அந்த ஸ்பீக்கர் மட்டும் வச்சிருந்தாங்க. இதை தாண்டி உள்ள மேனுவலோ எதுவுமே இல்லை நான் வாங்கும்போது. ஸோ இந்த ஸ்பீக்கர் மட்டும் தான் வந்தது. அடுத்து எல்லாரும் கேட்குற அந்த மெயினான விஷயத்துக்கு வருவோம். இதில் இருக்கிற அந்த RGB லைட்டிங், இதில் ரெண்டு RGB கொடுத்துருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த RGBயை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது பார்க்கல, அது இஷ்டத்துக்கு என்ன கலர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த RGBக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். ஆஃப் பண்ணவோ அல்லது சேஞ்ச் பண்ணவோ எந்த விஷயமும் பண்ண முடியாது. நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லைட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு USB டைப் A போர்ட், அது போக ஒரு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருப்பாங்க. இதை எடுத்து உங்களோட லேப்டாப்ல கனெக்ட் பண்ணுங்க அல்லது பிசில கனெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க வேலை முடிஞ்சது. தானா உங்களோட பிசியோட கனெக்ட் ஆகி பிளே ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இதனோட சவுண்ட் அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க சவுண்ட் அவுட்புட்காக இதுல ரெண்டு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு 5 வாட்கான ஸ்பீக்கர், மொத்தமா 10 வாட்கான அவுட்புட் கிடைக்கும். ஸோ இங்க ஸ்பீக்கர்ஸ் பார்க்கறதுக்கு ரெண்டு RGB லைட் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா மேல இருக்கிற அந்த பெரிய RGB லைட் மட்டும் தான் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற ஸ்பீக்கர்கள் சும்மா தான் இருக்குது. RGB லைட் ஒரு டிசைனுக்காக மட்டுமே கொடுத்துருக்காங்க. அது போக இதுல ஒரு வால்யூம் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. வால்யூமை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம் இது. சரி, இந்த 10 வாட் அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்க ரொம்ப நல்லா இருக்கு, தாறுமாறா இருக்கு அப்படிலாம் சொல்ல போறது இல்லை. ஏன்னா இதுல பேஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி அந்த வாய்ஸ் கிளாரிட்டி அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அதனால பேஸ் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இது வெறும் 10 வாட் ஸ்பீக்கர் அப்படின்றனால சவுண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு லேப்டாப்ல நார்மலான ஸ்பீக்கர்ல ஒரு வீடியோ அல்லது ஏதாவது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு மல்டிமீடியா ஸ்பீக்கர் வச்சீங்க அப்படின்னா சவுண்ட் அவுட்புட்டை தூக்கி கொடுக்கும். ஸோ நார்மல் ஸ்பீக்கரை விட இங்க கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. சவுண்ட் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக ஒரு சின்ன ஆடியோ சாம்பிள், அந்த ஆடியோ சாம்பிளை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சரி, சவுண்டை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதனோட விலையை பற்றி பேசலாம். இந்த ஸ்பீக்கரை நான் என்ன விலைக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் வெளியே எந்த வெப்சைட்லையும் வாங்கலை. நான் வித்தியாசமான ஒரு வெப்சைட்டில் 379 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் அதை பற்றி சொல்கிறேன். இந்த வெப்சைட் ப்ரமோஷன்லாம் இல்லை. இந்த வெப்சைட்டை உண்மையாக நம்பவே முடியல என்னால். கம்மியாக ப்ரைஸில் இருக்குது, ஆர்டர் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் ஆர்டர் பண்ணேன். இந்த ஆஃபரை நம்மளோட டெலிகிராம் சேனலில் கூட நான் போஸ்ட் பண்ணல. ஏன்னா நான் ஏமாந்தா பரவாயில்ல, நம்ம நண்பர்கள் யாரும் ஏமாத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் வரட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக. ஆனா இது புதுசா இருக்கா அப்படின்ற சந்தேகம் இருக்கு. எனக்கு வரும்போதே சின்னதா இந்த இடத்துல ஒரு டேமேஜ் இருந்தது. ஸோ இந்த டேமேஜ் பெருசா இல்லை. ஏன்னா இந்த ஸ்பீக்கர் ரெகுலரா 800 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாதிக்கு பாதி விலையில கிடைக்கும் போது இந்த டேமேஜை நான் பெருசா பார்க்கல. ஸோ இந்த சின்ன டேமேஜோட வருது. இந்த வெப்சைட்டோட நேம் BLE பஜார் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஸ்பீக்கர் 500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருக்கு. உங்களுக்கு ஒரு வேலை சின்ன டேமேஜோட வருது, பிரச்சனை இல்லை, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறமா எந்த வெப்சைட்ல பிரைஸ் கம்மியா இருக்குது அப்படின்றத பார்த்து லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படி இல்லைனா இதே 500 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல கண்டிப்பா ஆஃபர்ஸ் அடிக்கடி வருது, நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்பீக்கர் ஆஃபர்ஸ்ல வந்துச்சுன்னா போஸ்ட் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி, பார்க்கறதுக்கும் RGB லைட்டோட தாறுமாறா இருக்கிற மாதிரியான கம்மி விலையில ஒரு ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்பீக்கரை கன்சிடர் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. இவ்வளவு நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தான் ஒரு குட்டி அன்பாக்சிங். இதை மாதிரி வேற நல்ல நல்ல அன்பாக்சிங் வீடியோஸோட அடுத்தடுத்து சந்திக்கிறேன். ஏன்னா நிறைய அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கிறேன். உங்க சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து அன்பாக்சிங் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் கொடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன்.